இது வந்து 3வது நாள் கந்த சஷ்டியோட வீடியோ. அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுறதுக்கு வந்து நான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த வேல் பார்த்தீங்களா பஞ்ச பாத்திரத்துக்குள்ளே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து என்னோட பொண்ணுங்க. நான் எடுத்து பூஜை பண்ணி வச்சுட்டு நான் தூர தான் போகணும். உடனே அந்த வேலை கொண்டு வந்து தண்ணியில் இறக்கி வச்சுருவா. இதே அவளோட வேலையே போச்சு. நான் எத்தனை திருப்பி எடுத்து வச்சாலும் அது நான் பார்க்கும்போது திருப்பி அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். பூ அலங்காரம்லாம் மாற்றிட்டு விளக்குக்கு நெய் போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். அதே மாதிரி பத்தியும் காமிச்சு ரெடியாக வச்சுருவேன். ஹஸ்பண்ட் வந்து அந்த பிரேக்குள்ளே குளிச்சுட்டு வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜை பண்ண ஆரம்பிப்பேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பூஜை பண்ணியுமே பாப்பாவும் இன்னைக்கு எந்திரிச்சிட்டா. எப்போவும் லேட்டாக எந்திரிக்கிறவ அவளும் எந்திரிச்சிட்டா. அவள் எந்திரிச்சு பூஜை நான் விளக்கு தான் பொருத்தணும். எங்கே இருந்தாலும் வந்து முன்னாடி வந்து நின்றுவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அவள் சாமி கும்பிட்ற அழகு பார்த்தீங்களா? திருநீர்லாம் பூசிட்டு அன்னைக்கு ஆலங்குளம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்போது எப்படி நான் முருகரை போய் பார்க்காம இருக்க முடியும்? ஆலங்குளத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கும் போகணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நேராக கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சூரசம்ஹாரம் அப்போ திருக்கல்யாணத்துக்காக கோவில் வந்து சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சுங்க. நிறைய பந்தல்லாம் போட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து அங்கே விசேஷமாக பஜனை வேற படிச்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு 2 விளக்கு வாங்கி ஏற்றிருந்தேன். விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக வந்து பூஜை ஜாமான் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு. எப்போவும் மொத்தமாக ஹோல்சேலில் கிடைக்கும். அந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுலனாலும் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன், என்ன வாங்குறதா இருந்தாலும். ஆனால் பூஜை ஜாமான் வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். அன்னைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.